friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேக் டெக்கரேஷனுக்கு சாக்லேட் garnish வந்து எப்படி செய்யறோம்ன்றத பார்க்க போறோம். இந்த சாக்லேட் garnish நான் எப்படி செஞ்சறத வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டெக்கரேஷனுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்குறேன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோடோட டார்க் காம்பவுண்ட் இதான் வந்து நான் மோஸ்ட்லி வாங்குவேன். இது வந்து 400 கிராம். இதோட ருபீஸும் வந்து ரொம்ப கம்மி தான், 1 or 2 rupees தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சாக்லேட் சிப்ஸ். இது வந்து 100 கிராமு. அதுக்கப்புறம் வந்து 60 rupees இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மில்க் சாக்லேட் சிப்ஸ். இது வந்து ஏஎஸ்கே ஃபுட்ஸ். இது வந்து நான் நிறைய சாக்லேட் சிப்ஸ் எல்லாமே வாங்குவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம். அதே மாதிரி வந்து 70 rupees இது. நெக்ஸ்ட் வந்து அதே ப்ராடக்ட் வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து 100 கிராம் தான், 65 rupees இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சாக்லேட் சிப்ஸு. இது வந்து அதே பிராண்டோட தான். இதுவும் வந்து 100 கிராம் தான். இது வந்து 80 rupees. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்டோட சாக்கோ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 100 கிராம் தான். இது வந்து 65 rupees. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பிராண்டோடது ரெயின்போ சுகர் பால்ஸ் வந்து இருக்குது. இதுவும் வந்து 100 கிராம் தான். இது வந்து 30 rupeesல வந்து கிடைக்குது. ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்டோடது ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இருக்குது. இதுவும் வந்து 100 கிராம் தான். இது வந்து 70 rupees. இது பார்த்தீங்கன்னா நல்லாவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே பிராண்டோடது சில்வர் சுகர் ட்ராப்ஸ் வந்து இருக்குது. இது வந்து 25 கிராமு, 50 rupees இது. இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி வந்து நான் 2 பேக்கெட் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சாக்லேட் garnish வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் டார்க் காம்பவுண்ட்லேருந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து டார்க் சாக்லேட் வந்து எடுத்து டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். வச்சு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பாத்திரத்தில் இருக்க தண்ணியை வந்து மேலே இருக்க பாத்திரத்தில் படாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுடு தண்ணியோட ஆவி மட்டும் தான் பண்ணணும், அதில் வந்து மெல்ட் ஆகணும். நம்ம டார்க் சாக்லேட்டை வந்து நல்லாவே மெல்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒயிட் சாக்லேட்டை இதே மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை மெல்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஒயிட் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணியாச்சு. நான் வந்து பூஸ்ட்டுக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கவர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து எந்த கவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே வந்து ஆயில் நம்ம க்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம். க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது மேலே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஒயிட் சாக்லேட்டை வந்து மேலே வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது ஒரு தின் லேயராக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மாதிரி வீரலாக இருந்தால் கூட பரவாயில்ல. இதுதான் வந்து நம்மளுக்கு டிசைனாக இருக்கும். இதை வந்து 5 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா டார்க் சாக்லேட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட் லேயராக போட போகிறோம். இதில் வந்து நம்ம 2 லேயராக போட போகிறோம். ஃபஸ்ட் லேயரை வந்து ஒரு தின் லேயராக போட்டுட்டு நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜில் ஒரு 5 minutes வச்சு செட் பண்ணி எடுத்துடலாம். 5 minutes ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் லேயரை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். மீதி இருக்க டார்க் சாக்லேட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மாதிரி அன்ஈவனாக தான் இருக்கும், அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து 5 minutes ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நான் வந்து குக்கிங் கட்டர் யூஸ் பண்ணி வந்து இந்த மாதிரி ஷேப் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட குக்கிங் கட்டர் இல்லைலாம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஷேப் பண்ணுறப்ப உடஞ்சிரும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கேன். திரும்பி ஒரு 5 minutes நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். நல்லா ஹார்டாகி சூப்பராக இருக்குது பாருங்கள். பின்ன டிசைன்ஸும் வந்து செம்மையாக இருக்குது. இதே மாதிரி இப்போ நம்ம மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இதை பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனிமேல் நம்ம garnish நம்ம வீட்டிலே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் உள்ள கவர் வச்சு நீங்கள் இந்த garnish-ஐ வந்து ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து சாக்லேட் garnish-ஐ இன்னொரு மெத்தட்லேயும் வந்து செய்யலாம். இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சாக்லேட்டை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு வந்து நம்ம மெஹந்தி நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பைப் பண்ணிடலாம். நமக்கு வந்து என்ன டிசைனில் வேணுமோ வந்து அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச டிசைனில் வந்து நம்ம பைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் ஹார்ட்டும் அதுக்கப்புறம் வந்து லீஃபும் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விருப்பப்படி வந்து சில டிசைன்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கேன். இதை பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ்லாம் கூட எழுதியிருக்கேன். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதே வந்து கொஞ்சம் வலிச்சமாக வச்சுருந்தேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்தது. பர்ஃபெக்டாக இருந்தது எல்லாமே.
பாருங்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது. இது எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. அவன் தான் நம்மளோட சாக்லேட் கார்னிஷ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் அந்த சாக்லேட் கார்னிஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.